இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் வாசிக்க இருக்கின்ற அந்த நற்செய்தி, இயேசு கிறிஸ்து பேய் பிடித்த ஒரு மனிதனை குணப்படுத்துகின்றார், அவனிடம் இருக்கின்ற பேய்களை ஓட்டி விடுகின்றார் என்பது. ஆனால் இது எங்கு இந்த நிகழ்வு நடக்கிறது என்றால் வரலாற்று பூர்வமாக இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் சொல்லப்பட்டிருக்கின்றவைகளை அப்படியே சில நேரங்களில் எடுக்க முடியாது, சில நேரங்களில் அதை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. ஜெரசேன் என்ற ஒரு இடத்திலே இது நடைபெறுகின்றது. இந்த பகுதியிலே அதிகமாக கிரேக்க உரோமை கலாச்சாரங்கள் அதிகமாக இடம்பெறுகின்ற ஒரு இடம். காரணம் என்னவென்றால், யூதர்களை பொறுத்தவரை பன்றிகள் என்பது சுத்தமற்றவை. ஆகவே அவர்கள் இருக்கின்ற இடங்களிலே பன்றிகளுக்குரிய அனுமதி இல்லை. அப்படி என்றால் அது யூதர்கள் வாழாத ஒரு பகுதி, யூதர்கள் இல்லாத ஒரு பகுதியிலே இயேசு அந்த நேரத்திலே சென்று கொண்டிருக்கின்றார். அங்கே அதிகமாக கிரேக்கர்களும் உரோமையர்களும் தங்களுடைய கலாச்சாரத்தை நிறுவி இருக்கின்ற ஒரு பகுதி. அங்கு இயேசு ஒரு மனிதனை பார்க்கின்றார். அந்த மனிதன் தீயாவினால் தீண்டப்பட்டிருக்கின்றான் என்பதுதான் அதனுடைய அடையாளம். ஆக இதை எப்படி புரிந்து கொள்வது? ஏனென்றால் அன்றைய காலகட்டத்திலே இன்றைக்கு உள்ளது போலதான். ஒருவருக்கு பேய் பிடித்து விட்டதென்றால் அவர்கள் அந்த சமூகத்திற்கு பல தீங்குகளை விளைவிப்பார்கள் என்று கருதப்பட்டார்கள். அதாவது ஒரு மனிதன் தன்னிலை இழந்து இருக்கின்ற பொழுது, ஒரு மனிதன் அன்பு கிடைக்காத போது, ஒரு மனிதன் யாராலும் ஏற்றுக்கொள்ளப்படாத போது, ஒரு மனிதன் தங்குவதற்கு வீடில்லை, உண்பதற்கு உணவில்லை என்ற நிலையில் வருகின்ற பொழுது அவன் பித்து பிடித்தவனாக மாறுகின்றான். ஆக ஒரு மனிதன் பித்து பிடித்தவனாக மாறுகின்ற பொழுது அவனை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. காரணம், அவனுக்கு எதுவும் இல்லை, என்னால் எதுவும் கொடுக்கவும் முடியாது, பெறவும் முடியாது. அப்படி என்ற நிலையிலே அவன் அந்த சமுதாயத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். அப்படி ஒருவன் பாதிப்பை ஏற்படுத்த இருக்கிறான் என்று எண்ணுகின்ற பொழுது அவனை அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏற்றுக்கொள்ளாத மனிதன் எங்கே போய் படுக்கின்றான்? ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு பகுதி, அதாவது கல்லறைகள் இருக்கின்ற ஒரு பகுதி. ஆகவே தீய ஆவி பிடித்திருந்ததால் அவன் அந்த கல்லறைக்கு போனான் என்று சொல்வதை விட, இந்த சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டான், ஒதுக்கப்பட்டான், ஓரங்கப்பட்டப்பட்டான், அன்பு செலுத்தாமல் விடப்பட்டான். ஆகவே இந்த உலகில் வாழ்வதற்கு நாதியற்றவனாக, தனக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாத நிலையிலே, தனக்கு எந்த ஒரு உடனிருப்பும் இல்லாத நிலையிலே அவன் அந்த கல்லறையில் படுத்து கிடக்கின்றான். இன்று பல நேரங்களில் இது நமக்கு தெரியும். பல மக்கள் ரோட்டோரத்திலே தாடி வளர்த்து கொண்டு பிச்சை எடுத்து கொண்டிருப்பார்கள். அழுக்கான உடையிலே ஆடை அணிந்திருப்பார்கள். ஒரு காலகட்டத்திலே அவர்கள் பள்ளி ஆசிரியர்களாக இருந்திருப்பார்கள், அல்லது பெரிய பதவிகளில் அங்கம் வகித்திருப்பார்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் ஒரு கட்டத்திற்கு மேல் தங்களுடைய பிள்ளைகளால் உதாசீனப்படுத்துகிறார்கள், வீட்டை விட்டு வெளியே அனுப்பப்படுகிறார்கள். அதுவரை அவர்கள் வாழ்ந்த வாழ்வுக்கு அர்த்தமற்றதாக போகிறது. புறக்கணிக்கப்பட்ட மக்கள் ரோட்டில் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் அதை புரிந்து கொள்வார்கள், நம்மை யாரும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை, அப்படியே வாழ்ந்து அழிந்து போவோம் என்று. ஒரு சிலர் அதை எதிர்த்து நிற்கின்ற பொழுது அவர்கள் அந்த சமூகத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்படுகின்றார்கள். அதுபோன்று தான் இந்த மனிதனும் தீயாவை பிடித்தவனாக அங்கே இருக்கின்றான். அவன் இயேசுவை பார்க்கின்ற பொழுது அவனுக்கு ஒரு புரிதல் ஏற்படுகிறது. காரணம், அந்த சமூகம் அவனை புறக்கணித்தது. ஆனால் இயேசு அவருடைய பார்வையிலேயே அவனுடைய மனதில் இருக்கின்றதை அறிந்து கொள்ளுகின்றார். அவர் அவனை நெருங்க, அவனும் அவரை நெருங்குகின்றான். இங்கே அவன் குணப்படுத்த கேட்கின்றான். இயேசு எதை குணப்படுத்த வேண்டும்? அந்த மனிதன் உள்ள இருக்கின்ற அந்த வேதனைகளை. ஆக இயேசு அவனுக்கு தேவையானவற்றை கொடுக்கின்றார். அடுத்து கேட்கின்றார், அதாவது இந்த தீயாவின் பெயரை கேட்கின்றார். இலகியன் என்று சொல்கின்றால், ஆங்கிலத்தில் லெஜியன் என்று சொல்லலாம். லெஜியன் என்பது 6000 படை வீரர்களை கொண்ட ஒரு படை. 6000 படை வீரர்களை கொண்ட ஒரு படை. அப்படி என்றால் பல மனிதர்கள் அவனுக்குள் இருக்கின்றார்கள், பல தீய சக்திகள் அவனுக்குள் இருப்பதாக வெளிப்படுத்துகின்றார்கள். ஆனால் உண்மையிலேயே அவன் தன்னிலையற்றவனாக, தன்னை இழந்தவனாக அங்கு இருக்கின்றான். ஆகவே இயேசு அவனுக்குள் இருக்கின்றவற்றை அப்புறப்படுத்தி தூக்கி எறிந்துவிட்டு அவனை மனிதனாக மாற்றுகின்றார். திரும்பவும் அவன் அன்பு செலுத்தக்கூடிய ஒரு மனிதனாக, திரும்பவும் அவன் அன்பை பெறக்கூடிய ஒரு மனிதனாக, சமுதாயத்திலே ஒரு அங்கீகாரத்தோடு வாழக்கூடியவனாக, தன்னுடைய பர்சனாலிட்டி. ஏனென்றால் அடுத்து கடைசி என்ன சொல்கிறது? இயேசுவை சந்தித்த பின்பு அவனுடைய வாழ்வில் மாற்றம் ஏற்படுகின்றது. நன்றாக உடையணிந்திருக்கின்றான், நன்றாக உடையணிந்து நன்றாக மற்றவர்களைப் போல் இருக்கின்றான். அப்படி என்றால் இயேசு அவனை சந்தித்த அந்த நிகழ்வு முக்கியமாகப்படுகின்றது. எவர் ஒருவர் இயேசுவை சந்திக்கின்றாரோ அவருடைய வாழ்வில் மாற்றம் ஏற்படும். உண்மையான
உள்ளம் திறந்தவர்களாக இயேசுவை சந்திக்கின்ற பொழுது அந்த மாற்றம் ஏற்படும் என்பதுதான் இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற செய்தியாக இருக்கின்றாக. அன்புக்குரியவர்களே, நம்மையே முழுமையாக ஆண்டவரிடத்திலே அர்ப்பணித்து இந்த நேரத்தில் ஜெபிப்போம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் பல நேரங்களிலே தீயாவி பிடித்த மனிதனை போன்று தீய சிந்தனை உள்ளவர்களாக, தீய எண்ணங்கள் உள்ளவர்களாக, அன்பை கொடுக்காதவர்களாக, அன்பை பெறாதவர்களாக, சுயநலம் உள்ளவர்களாக, எனக்கு இருந்தால் போதும் என்ற ஒரு எண்ணத்திலே பல நேரங்களில் வாழுகின்ற பொழுது நாங்களும் வீட்டில் வாழ்ந்தாலும் நாட்டில் வாழ்ந்தாலும் தீயாவி பிடித்தவனை போன்று தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே நாங்களும் திறந்த உள்ளத்தோடு உம்மை சந்திக்க வேண்டும். உம்மை சந்தித்து அதற்குரிய ஆற்றலையும் அருளை நாங்களும் பெற்று அந்த மனிதனைப் போன்று புதுப்பிறப்படைந்தவனாக நாங்கள் இந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய ஆற்றலையும் அருளையும் எங்களுக்கும் அளித்தருள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.